இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் அழைக்கப்பட்ட சகோதர சகோதரி அனைவருக்கும் மாலை வணக்கத்தை தெரிவித்துக்கொண்டு நம்ம இன்றைக்கான தயவு செய்திக்கு போலாங்க. ஸோ இந்த வருஷத்தின் முதலாவது சண்டே இல்லைங்களா? ஸோ அதனால இன்னைக்கு நம்ம என்ன கிளாஸ் பார்க்குறோம்னாக்கா, கிறிஸ்தவ வாழ்க்கையில டிசிப்ளின் எவ்வளோ இம்பார்ட்டன்ட் இல்லைங்களா? டிசிப்ளின் எந்தெந்த விஷயத்துல இருக்கணும் அப்படின்றது தான் இந்த சப்ஜெக்ட். சரிங்களா? முக்கியமா 11 டிசிப்ளின்ஸ் பார்க்க போறோம். 11 விஷயத்துல நம்ம வந்து டிசிப்ளினா இருக்கணும் இல்லையா? சோ நம்ம வந்து எல்லாமே முழு மூச்சா செய்யணுங்க. ஏனோ தானேன்ட்டு செய்யக்கூடாது. தேவனுக்கு 100% நம்மளோட லைஃப வந்து நம்ம அர்ப்பணம் பண்ணணும். எல்லா விஷயத்திலயும் ஒரு டிசிப்ளின் இருக்கணும். ஜெபத்திலயும் சரி, எல்லா விஷயத்திலயும். சோ எது எது ரொம்ப இம்பார்ட்டன்ட்டோ அத நம்ம வந்து இந்த வருஷம் கன்டினியூஸா ஃபாலோ பண்ணலாம். டிசிப்ளினான ஒரு வாழ்க்கை வந்து நம்ம வாழலாங்க. ஏன்னா ஸ்கூல்ல கூட நீங்க பாத்தீங்கன்னாக்கா, டிசிப்ளினுக்கு தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் குடுப்பாங்க. வேலையில கூட சரிங்க. எங்க போனாலுமே டிசிப்ளின் தான் மெயின். சரிங்களா? நம்ம வந்து 100க்கு 100 மார்க்ஸ் எடுத்தா கூட டிசிப்ளின் இல்லைன்னா நம்மள வந்து மதிக்க மாட்டாங்க. இல்லைங்களா? ஸோ டிசிப்ளின் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ அதுதான் வந்து நம்ம பார்க்குறோம். ஓகே. முதலாவது எந்த விஷயத்துல டிசிப்ளின் இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆவிக்குரிய டிசிப்ளின். ஆவிக்குரிய வாழ்க்கையில டிசிப்ளின். பிரேயர், வேத வாசிப்பு, அப்புறம் தேவனுடைய ஆராதனை. ஓகே. இந்த 3 விஷயத்திலயும் நம்ம ரொம்ப டிசிப்ளினா இருக்கணும். ஓகே. ஏனோதானேன்னு இருக்கக்கூடாது. ஓகே. எல்லா சண்டேயும் நம்ம வந்து சர்ச் மீட்டிங் வந்து மிஸ் பண்ணக்கூடாதுங்க. ஓகே. ப்ரேயருக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். டெய்லி அட்லீஸ்ட் வந்து 1 ஹவர்னா ப்ரேயர் பண்ணணும். 1 ஹவர் ஜாஸ்தின்னு போட்டா கூட அட்லீஸ்ட் 10 மினிட்ஸ் ஆவது நம்ம வந்து தேவனுக்கு ஜெபம் பண்ணணும். ஏன்னா தேவன்கிட்ட நான் அது மூலியமா தான் பேசணும் இல்லைங்களா? ஸோ ஜெபத்துக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுக்கணும். அதே அளவுக்கு வேத வசனம் வாசிக்கிறதுல கூட நம்ம ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். ஃபர்ஸ்ட் திமோத்தி சாப்டர் 4:7 படிங்க. 1 திமோத்தி 4ஆம் அதிகாரம் 7வது வசனத்துல, ஃபர்ஸ்ட் திமோத்தி சாப்டர் 4:7ல, 1 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 7வது வசனம். சீர்கேடும் கிழமைகள் பேச்சுமாய் இருக்கிற கட்டுக்கதைகளுக்கு விலகி தேவ பக்திக்கு ஏதுவாக முயற்சி பண்ணு. பாத்தீங்களா? எதுக்கு முயற்சி பண்ணுங்க? தேவ பக்திக்கு ஏதுவான முயற்சி பண்ணு. சில டிரான்ஸ்லேஷன்ல எப்படி வருது தெரியுங்களா? டிசிப்ளின் யுவர் செல்ஃப் ஃபார் த பர்பஸ் ஆஃப் காட்லினஸ். ஓகே. தேவ பக்திக்கு நீ டிசிப்ளினா இருன்னு சொல்றாருங்க. அந்த டிசிப்ளின் ரொம்ப இம்பார்ட்டன்ட் இல்லைங்களா? ஏனோதானேன்னு இருக்கக்கூடாது. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் டிசிப்ளின். சாப்பாடு நம்ம லைஃப்ல எவ்வளவு இம்பார்ட்டன்ட்டோ அதே அளவுக்கு இம்பார்ட்டன்ட் தேவனுடைய வசனம் இல்லைங்களா? எந்த அளவுக்கு வசனம் நம்ம லைஃப்ல இருக்குதோ அந்த அளவுக்கு ஹோலி ஸ்பிரிட் நம்ம லைஃப்ல இருக்கோம். நம்ம கரெக்டான டிசிஷன்ஸ் எடுக்கலாங்க. நம்ம மத்தவங்க மத்தியில வந்து ஒரு நல்ல மாதிரியா வாழலாம் இல்லைங்களா? ஆவிக்குரிய வாழ்க்கையை நம்ம வந்து ஜீவனம் பண்ணலாம். தவறான வழியில நம்ம போகாதபடி இருக்கலாம். நம்ம வாழ்க்கையில ஞானம் இன்க்ரீஸ் ஆயிட்டே இருக்கும். எப்போ நம்ம லைஃப்ல வந்து வேதத்துக்கு எவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோமோ அப்போதாங்க. லூக் சாப்டர் 4:4. லூக்கா 4ஆம் அதிகாரம் 4வது வசனத்துல நம்ம பார்க்கலாங்க. அங்க இயேசு இந்த வார்த்தையை சொல்றாரு. அவர் பிரதியுத்தரமாக, மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரம் அல்ல, தேவனுடைய ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதி இருக்கிறதே என்றார். பாத்தீங்களா? தேவனுடைய ஒரு வார்த்தையிலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறது. அந்த வார்த்தைக்கு நம்ம அவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் இல்லைங்களா? இப்போ சங்கீதக்காரர் நீங்க பாத்தீங்கன்னாக்கா Psalm 119 பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்டா அதுல 176 வேர்சஸ்க்கு இது எல்லாமே தேவனுடைய வசனத்தை பத்தி தான் அவர் எழுதுறாரு. அவ்வளோ வந்து தேவனுடைய வசனத்துக்கு அவர் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாரு, லவ் பண்றாருங்க. அந்த வசனத்தை வந்து ஃபுட்டுக்கு கம்பேர் பண்றாரு, அணி கம்பேர் பண்றாரு, கோல்டு கம்பேர் பண்றாருங்க இல்லைங்களா? எரேமியா தீர்க்கதரிசி நீங்க பாத்தீங்கன்னாக்கா வசனத்தை பார்த்தவொடனே நான் சாப்பிட்டேன்றாரு. இன்னும் வந்து நிறைய விஷயங்கள் நம்ம வந்து பாக்குறோம். வேதத்துக்கு அவ்வளவு இம்பார்ட்டன்ஸ். அதே மாதிரி இப்போ தானியலோட எக்ஸாம்பிள் நம்ம பாக்குறோம். அந்த ராஜா என்ன பண்றாரு? எந்த கடவுளை கும்பிடக்கூடாது அப்படின்ட்டு அவர் ஒரு டிகிரி கொடுத்துறாருங்க, ஒரு கட்டளையிட்டார். ஆனாலும் தானியல் என்ன பண்றாருங்க? 3 தடவை வழக்கம் போல போயிட்டு ஜெபம் பண்றாருங்க. பயப்படாம உயிருக்கு ஆபத்து இருந்த போதிலும் அவர் போய் ஜெபம் பண்றாருங்க. இதனால அவர் வந்து சிங்க கபிலே தூக்கி போட்டுறாங்க. ஆனாலும் என்ன பண்றாரு? அவர் ஜெபிக்கிறாரு 3 தடவை. ஜெபம் பண்றதுக்கு மட்டும் ஸ்டாப் பண்ணலங்க. இப்ப கூட நீங்க பாத்தீங்கன்னா கிறிஸ்துமஸ் அன்னைக்கு ஒரிசா, யூபி இந்த மாதிரி இடங்கள்ல என்ன பண்றாங்க தெரியுங்களா? இந்த சாண்டா கிளாஸ் மாதிரி ட்ரெஸ் பண்ணிங்களை போய் அடிக்கிறது இல்லைங்களா? அப்புறம் வந்து கிறிஸ்மஸ் ஐட்டம்ஸ் விற்கிறவங்கள போய் அடிக்கிறது, ஆராதனை பண்றவங்கள போய் அடிக்கிறது, இந்த மாதிரி எல்லாம் பண்ணாங்க அஸ்ஸாம்ல எல்லாம். நாளைக்கு நம்மளுக்கு கூட அந்த மாதிரி பிரச்சனை வரலாங்க. ஜெபம் பண்ணக்கூடாது, பைபிள் ஸ்டடி பண்ணக்கூடாது, சர்ச்சுக்கு போகக்கூடாது, நிலைமை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. என்ன வேணாலும் நடக்கலாம். ஆனா நம்ம தானியேலை போல பயப்படாம தேவனுக்கு
முக்கியத்துவம் கொடுத்து ப்ரேயரு பைபிள் ஸ்டடியில இல்லைங்களா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் நம்ம லைஃப்ல இருக்கணும். மார்ட்டின் லூத்தர் நீங்க பாத்தீங்கன்னா டெய்லி 3 hours அவர் வந்து ஜெபம் பண்ணணும். ஏர்லி மார்னிங் 3 hours. அவர் ரிஃபர்மேஷன் பீரியட்ல கூட நீங்க பாத்தீங்கன்னாக்கா அவ்வளோ வேலை இருந்துச்சுங்க அவருக்கு. ஆனாலும் ஜெபத்துக்கு மட்டும் அவர் வந்து என்னங்க தடையே பண்ணல அவரு. ஜெபம் எப்பவுமே அவரோட லைஃப்ல வந்து ப்ரேயர் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் இருந்துச்சு இல்லைங்களா. நம்ம லைஃப் ப்ரேயருக்கு அவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்தா நம்ம ஆவிக்குரிய வளர்ச்சியை நம்ம சீக்கிரம் அடையலாங்க. ஸோ இப்போ நம்ம கேட்க வேண்டிய கேள்வி என்னன்னாக்கா, நம்ம லைஃப்ல முதலாவது நான் ப்ரேயர்ல வந்து கன்சிஸ்டண்டா இருக்கிறோமா? ப்ரேயரும் பைபிள் ரீடிங் கன்சிஸ்டன்சினா என்னைக்கோ ஒரு நாள் படிக்கிறது இல்லைங்க. 15 daysக்கு 1 time வேற பைபிள் ஸ்டடி வரும்போது மட்டும் பைபிள் எடுத்து படிக்கிறது அந்த மாதிரி இல்லை. டெய்லி கன்சிஸ்டண்டா வந்து பைபிள் படிக்கணும். ஓகே, இப்போ எக்ஸாம் வருது இல்லையா, எதுவுமே ரிவைஸ் பண்ணாம நாளைக்கு எக்ஸாம்னா இன்னைக்கு நைட்டு படிச்சுட்டு போயிட்டு எழுதி பாஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். எந்த கொஸ்டின் எப்படி அட்டன் பண்றதுக்கும் நம்மளுக்கு தெரியாதுங்க, ரொம்ப குழப்பம் ஆயிடும். அதே நீங்க ரெகுலரா ரிவைஸ் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா, டெய்லி கொஞ்சம் கொஞ்சம் படிச்சுட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும். அந்த மாதிரி தான் டெய்லி பைபிள் படிக்கணும். டெய்லி வந்து பர்சனல் ப்ரேயர் இருக்கணும், கன்சிஸ்டன்சி இருக்கணும். ரெண்டாவது கொஸ்டின் என்னன்னாக்கா, என்னென்ன டிஸ்ட்ராக்ஷன்ஸ் நம்ம லைஃப்ல இருக்குது, ஆவிக்குரிய டிசிப்ளின் வராம இருக்கிறதுக்கு என்ன மாதிரி விஷயங்கள்ல டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இருக்குது. மொபைல் யூசேஜ் ஜாஸ்தி இருக்குதா நம்ம லைஃப்ல யோசிக்கணுங்க. ஃப்ரெண்ட்ஸு கூட சேட் பண்றது இல்லைங்களா, தேவையில்லாத என்டர்டெயின்மெண்ட்குள்ள போறது, இந்த மாதிரி தவறான விஷயங்கள் நம்ம லைஃப்ல இருக்குதா யோசிச்சு பார்க்கணும். அப்படி இருந்தாக்கா அதை விட்டுட்டு வெளியே வரணுங்க இல்லைங்களா. ஸோ நான் என்ன மாதிரி ப்ராக்டிக்கல் ஸ்டெப் எடுக்கணும் தேவன்கிட்ட இன்னும் க்ளோஸர் ஆகுறதுக்கு டெய்லி அப்படின்ட்டு யோசிச்சு இந்த வருஷம் தேவன்கிட்ட நம்ம ரொம்ப நெருங்கி வரணும். ஏன்னா வசனம் இருக்குது யாக்கோப்ல, நம்ம தேவன்கிட்ட நெருங்கி போனா நாங்கள் சாத்தானா நம்மளை விட்டு தூரம் போயிடுவாரு இல்லைங்களா. இது வந்து நம்ம பார்க்குறோம். ஸோ அடுத்த விஷயம் ரெண்டாவது எதுல ரொம்ப டிசிப்ளின் இருக்கணும்னாக்கா, மாரல் டிசிப்ளின், அதாவது பரிசுத்தம் மற்றும் நேர்மை. பரிசுத்தத்துக்கு எவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் நம்ம லைஃப்ல இருக்குது இல்லைங்களா. இப்போ வேர்ல்டு என்டர்டெயின்மெண்ட்குள்ள நம்ம போறோம், இல்ல உலக காரியங்கள் பண்றோம்னாக்கா அதனால பரிசுத்தம் வராது. தேவனோட காரியங்கள் செய்யும் போதுதான் நம்ம பரிசுத்தம் ஆகுறது இல்லைங்களா. ஸோ இந்த பரிசுத்தத்துக்கு எவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் இல்லைங்களா. மாரலி நம்ம வந்து தேவனுக்கு எவ்வளவு உண்மையா இருக்கிறோம் அதை நம்ம யோசிச்சு பார்க்கணுங்க. தேவன் என்ன சொல்றாருன்னா 1 பேதுரு 1:16 வாசிக்கவேனா, நான் பரிசுத்தர் ஆகையால் நீங்களே என்னங்க பரிசுத்தரா இருங்கன்றாருங்க. நம்ம அந்த பரிசுத்தத்துக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோமா? இப்போ நீங்க பாத்தீங்கன்னாக்கா இந்த வாலிப வயசுல காலேஜ்லயும் சரி ஸ்கூல்ல எங்க போனாலும் தேவனை விட்டு தூரம் போறதுக்கு என்னங்க ஏராளமான வழிகள் இருக்குது இல்லைங்களா. தவறான வழியில வழிநடத்துறதுக்கு நம்மளுக்கு ஏராளமான டிஸ்ட்ராக்ஷன்ஸ் உண்டு. ஆனா நம்ம அதாவது எல்லாத்தையும் விட்டு விலகி ஓடுன்றாருங்க பவுல். 2 தீமோத்தேயு 2:22 படிங்க சிஸ்டர். 2 தீமோத்தேயு chapter 2:22 அங்க என்ன சொல்றாரு பாருங்க. படிங்க படிங்க. அன்றியும் பாலியத்துக்குரிய இச்சைகளுக்கு நீ விலகியோடி சுத்த இதயத்தோடே கர்த்தரை தொழுது கொள்ளுகிறவர்களுடனே நீ தீயையும் விசுவாசத்தையும் நீதியையும் விசுவாசத்தையும் அன்பையும் சமாதானத்தையும் அடையும்படி நாடு. பாத்தீங்களா, இந்த மாதிரி தவறான விஷயங்களுக்கு ஓடு. ஆனா எது நாடணும் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா பரிசுத்தத்தை நாடு. அது ரொம்ப முக்கியம். ஒரு லிஸ்டே கொடுக்குறாரு. ஓகே, இதுக்கு இந்த வருஷம் நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணுங்க. இப்ப யோசிச்சு பாக்குறோம், அங்க ஒரு தவறான விஷயம் நடக்குதுன்னு அங்க அந்த இடத்த விட்டு ஓடிட்டாரு இல்லைங்களா. இப்போ நம்ம கூட ஃப்ரெண்ட்ஸ் கூட பழகுறோம்னு வச்சுங்களேன், காலேஜ்ல இல்ல நம்ம ஆஃபீஸ்ல தவறான விஷயம் அங்க நடக்குதுன்னா அந்த இடத்த விட்டு நம்ம பயிரணும். அங்க இருந்துட்டு சரிங்களா, நான் டெம்டேஷனை வந்து நான் மேற்கொண்டுடுவேன் அப்படின்னு சொன்னா அது பைத்தியக்காரத்தனம் இல்லைங்களா. தவறான விஷயங்கள் நடக்குதுன்னா அந்த இடத்த விட்டு நம்ம பயிரணுங்க. ஜான் வெஸ்லி இருக்கிறாரு இல்லையா, அவர் ரொம்ப பெரிய ஊழியக்காரங்க அந்த காலகட்டத்துல சரிங்களா. அவர் என்ன பண்றாருனாக்கா நிறைய ஊருங்களுக்கு குதிரையிலே போயிட்டு என்ன ஊழியம் பண்றாருங்க. வயசாற வரைக்கும் அவர் ஊழியம் பண்ணிட்டே இருக்கிறாரு. இவங்க வந்து டிசிப்ளினுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க சபையில. அதுவும் பரிசுத்தத்துக்கு என்ன பண்றாங்கனாக்கா வாரம் வந்து மீட்டிங், ஸ்மால் குரூப் மீட்டிங் வச்சு அவங்களோட லைஃப்பை பத்தி அவங்க வந்து டிஸ்கஸ் பண்றாங்க. உட்காந்து எந்தெந்த பாவங்கள் அவங்க வாழ்க்கையில இருக்குது, எதெல்லாம் விடணும் அப்படின்ட்டு உட்காந்து டிஸ்கஸ் பண்றாங்க இல்லைங்களா. அந்த மாதிரி நம்மளும் வந்து பண்ணோங்க. அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் இருக்குதுங்க இல்லைங்களா. அது மட்டும் இல்லாம இவரு ஊழியம் பண்ணும் போதெல்லாம் கொஸ்டின் அடிக்கடி வந்து இந்த மாதிரி கொஸ்டின் கேட்டுட்டே இருப்பாருங்களா சபைக்காரங்களை. நீங்க வந்து பரிசுத்தத்துக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்குறீங்க இல்லைங்களா, நீங்க வந்து ஆவிக்குரிய விஷயத்துல உண்மையா இருக்கிறீங்களா தேவனுக்கு, இந்த மாதிரி நிறைய கேள்விகள் டைரக்டா வந்து சபையில இருக்கிற ஜனங்களை பார்த்து கேட்கிறாரு இல்லைங்களா. அது மட்டும் இல்லாம ஒரு குரூப்ஸ் ஃபார்ம் பண்றாரு சபையில
அந்த குரூப் எதுக்காகனாக்கா, இப்ப நான் வந்து ஒரு குரூப்ல இருக்கிறேன்னா, அந்த குரூப்ல இருக்கிற சகோதர சகோதரிகள்கிட்ட என்கிட்ட இருக்கிற மிஸ்டேக்ஸ் எல்லாம் நாங்க கன்ஃபர்ஸ் பண்ணோம். அவங்க வந்து அவங்க கிட்ட இருக்கிற மிஸ்டேக்ஸ் வந்து கன்ஃபர்ஸ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் அதுல இருந்து எப்படி வரலான்றத பத்தி டிஸ்கஸ் பண்ணுவாங்க. இதெல்லாம் வந்து அவங்க சபையில பண்ணின்னு இந்த காரியங்கள் எதுக்காகனாக்கா, இந்த ஒழுக்கம் பரிசுத்தத்துக்கு அவங்க கொடுத்த இம்பார்ட்டன்ஸ் இல்லைங்களா? சோ ரொம்ப ரொம்ப வந்து இதுக்கு அவங்க இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்குறாங்க. அதனால தான் அந்த காலத்துல நீங்க பாத்தீங்கன்னாக்கா ஒழுக்கம் இருந்துச்சுங்க சபையில. அந்த பயம் இருந்துச்சு இல்லைங்களா? அந்த டைம் கீப்பிங்கு, ட்ரெஸ்ஸிங் விதத்துலயோ ரொம்ப ரொம்ப பயம் இருந்துச்சு. இப்போ அது குறைஞ்சிட்டே வருது இல்லையா? இப்போ நம்ம பார்த்து கேட்க வேண்டிய கேள்வி என்னன்னாக்கா, பாவத்துக்காக நான் வந்து காம்ப்ரமைஸ் பண்றேனா? எந்த மாதிரி விஷயங்கள்ல வந்து நம்ம காம்ப்ரமைஸ் பண்ணிட்டு போறோம் இல்லைங்களா? அது யோசிச்சு பார்க்கணும். நிறைய விஷயங்கள் இருக்கலாங்க காம்ப்ரமைஸ் பண்றது. காம்ப்ரமைஸ் பண்ணக்கூடாது பாவத்துக்கு இல்லைங்களா? அது மட்டும் இல்லாம நம்ம லைஃப்ல யாராவது ஒருத்தர் இருக்கிறாங்களா அக்கௌண்டபிளா இல்லைங்களா? எப்பவுமே வந்து நம்ம யாராவது ஒருத்தரை நெருக்கமா வச்சுக்கணுங்க. நம்மளோட தவறுகளை அவங்க கிட்ட சொல்லிக்கணும். நான் என்கிட்ட இந்த மாதிரி ஒரு வீக்னஸ்க்கு இது பதர் அப்படின்ட்டு. அப்போ என்ன ஆகும், நம்மளுக்குன்னு ஒருத்தர் இருக்கிறாங்க, அவங்க கேட்பாங்கன்ற பயம் நம்மளுக்கு இருக்குங்க இல்லையா? ஸோ இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. அப்புறம் பரிசுத்தமா இருக்கிறதுக்கு நான் எந்த அளவுக்கு போராடுறேன், அது ரொம்ப இம்பார்ட்டன்ட்டான கேள்விங்க இல்லைங்களா? எந்த அளவுக்கு வந்து பவுண்டரி நான் வச்சுட்டு இருக்கிறேன் இல்லைங்களா? சில பேர் சத்தியத்துல நல்லா இருப்பாருங்க, உலக ஆளுங்கள்ட்ட உட்காந்து 1 hour 2 hour பேசின்னு இருப்பாங்க. சும்மா வெட்டி வெட்டி விஷயம் பேசிட்டு இருப்பாங்க. அவங்க வந்து அருவருப்பான விஷயங்களை சொல்லிட்டு பேட் கமெண்ட்ஸ், டபுள் மீனிங் ஜோக்ஸ் சொல்லின்னு இருப்பாங்க. அவங்க கிட்ட நம்ம போய் என்ன கத்துக்க முடியும்? ஸோ நம்ம வந்து கரெக்டான பவுண்டரி வச்சுக்கணும். யார்கிட்ட அதிகமா பழகணும், யார்கிட்ட வந்து பேசக்கூடாது, என்ன மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் வச்சுக்கணும், இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் இல்லைங்களா? இல்லைன்னா ஒடுக்கமா இருக்க முடியாதுங்க, பரிசுத்தம் நம்ம லைஃப்ல வராது. இது 2வது விஷயம். 3வது விஷயம் என்னன்னாக்கா, எதுல டிசிப்ளின் இருக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, டைம் சரிங்களா? டைம்ல வந்து ரொம்ப ரொம்ப டிசிப்ளினா நம்ம இருக்கணும். ஏன்னா உலக முடிவுக்கு நம்ம வந்துட்டு இருக்கிறோம். அதனால பவுல் என்ன சொல்றாருங்க, நேரத்தை வந்து சரியான விதத்துல வந்து செயல்படுத்தணும்ன்றாருங்க. ரிடீம் த டைம்ன்றாரு. எபேசியர் 5 அதிகாரம் 16 எபேசியன்ஸ் சாப்டர் 5:16 படிங்க. எபேசியன்ஸ் சாப்டர் 5:16. நாட்கள் பொல்லாதவைகள் ஆனதால் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். பாத்தீங்களா? காலத்தை என்ன பண்றாரு, பிரயோஜனப்படுத்திக்கோன்றாருங்க. நம்ம காலத்தை என்ன வீணாக்குறோமா இல்ல பிரயோஜனப்படுத்திக்கிறோமா? யோசிச்சு பார்க்கணுங்க சரிங்களா? 24 hours எவ்வளவு ஹவர் வந்து பிரயோஜனமா இருக்குது நம்ம லைஃப்ல? ஒரு 10 minutes பைபிள் படிக்கிறோம்னா அதுல ஒரு பிரயோஜனம் இருக்குதுங்க இல்லைங்களா? ஒரு 1 hour வந்து ஒரு பிரசங்க கேட்கிறோம்னா அதுல ஒரு பிரயோஜனம் இருக்குது. ப்ரேயர் பண்ணா அதுல ஒரு பிரயோஜனம் இருக்குது இல்லைங்களா? ஒரு எக்ஸசைஸ் பண்ணா அதுலயும் ஒரு பிரயோஜனம் இருக்குது. ஆனா தேவையில்லாம வேஸ்ட் பண்றோம்னா அதுல ஒரு பிரயோஜனமும் இல்லை. அந்த டைம் போனது திரும்பி வராது. அதனால இந்த வருஷம் நாங்க அனாவசியமா டைமை வந்து வீண் பண்ணக்கூடாது இல்லைங்களா? இப்போ மோசே என்ன சொல்றாருங்க, சங்கீதம் 90 அதிகாரம் 12 எங்களுடைய நாட்களை என்றதுக்கு எங்களுக்கு ஞானத்தை கொடுங்கன்னு கேட்கிறாரு தேவன் கிட்ட. சாம் சாப்டர் 90:12. நாங்கள் ஞான இருதயம் உள்ளவர்கள் ஆகும்படி எங்கள் நாட்களை என்னும் அறிவை எங்களுக்கு போதித்தருளும். பாத்தீங்களா? அந்த அறிவை கொடுங்கன்றாரு. ஏன்? அப்பதான் வந்து கரெக்டா நம்ம வந்து நாட்களை செலவிடுவோங்க. அது காசு மாதிரி தான். இப்ப காசு நம்ம கிட்ட ஒரு 10,000 ரூபாய் இருக்குன்னா நம்ம பார்த்தா செலவு பண்ணுவோம். ஏன்னா அது சம்பாதிக்கிறதுக்கு அவ்வளவு கஷ்டம் இருக்குது. டேவும் டைமும் அவ்வளவுதாங்க. அந்த டைம் ஒரு தடவை போச்சுன்னா ப்ரெஷியஸ் டைம் திருப்பி வராது. இப்போ நம்மளோட ஏஜ் இருக்கு இல்லைங்களா? இப்போ 2026 1 year ஜாஸ்தி ஆகுது இல்லைங்களா? போன வருஷம் 1 year வந்து எவ்வளவு நம்ம தேவனுக்காக பயன்படுத்தணும்னு யோசிச்சு பார்த்தா ரொம்ப கம்மியா தான் இருக்கும் மேக்சிமம். நல்ல சகோதர சகோதரிங்களும் இருக்கிறாருங்க, அதிக நேரம் பயன்படுத்துறவங்க இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனா பெரும்பாலானோட ஜனங்கள் லைஃப்ல நீங்க பாத்தீங்கன்னாக்கா தேவனுக்காக ஸ்பெண்ட் பண்ண டைம்னு பாத்தீங்கன்னா ரொம்ப கம்மி தான் இருக்கும் இல்லைங்களா? அந்த டைம் வந்து திரும்பியும் வராது. இந்த வருஷம் அப்படி இருக்கக்கூடாதுங்க இல்லைங்களா? பிரயோஜனமா நம்ம வந்து பயன்படுத்தணும். மார்க் 1:35 படிங்க சிஸ்டர். இப்ப ஏசு என்ன பண்றாரு, அவர் இன்ஃபேக்ட் வந்து ஊழியா அவ்வளோ வந்து செம்மையா பண்ணாவிடும், ரொம்ப பிஸியா இருந்தாலும் ஜெபம் பண்றத வேண்டி அவர் ஸ்டாப்பே பண்ணல. மார்க் சாப்டர் 1:35. அவர் அதிகாலையில் இருட்டோடே எழுந்து புறப்பட்டு வனாந்தரமான ஓர் இடத்திற்கு போய் அங்கே ஜெபம் பண்ணினார். பாத்தீங்களா? வனாந்தரமான ஒரு இடத்துக்கு போய் ஜெபம் பண்றாரு. இப்போ வில்லியம் கேரி தெரியுங்களா? அவரை பத்தி நம்ம பார்க்கும்போது ரொம்ப டிசிப்ளினான பர்சன். அவர் வந்து
மற்ற லாங்குவேஜஸ் எல்லாம் கத்து அந்த லாங்குவேஜ்ல வந்து பைபிளை டிரான்ஸ்லேட் பண்றாருங்க. ஸோ இவருக்கு எந்த அளவுக்கு டிசிப்ளின் இருந்துச்சுன்னு பாத்தீங்கன்னாக்கா, ஒரு நாள் எப்படி செலவு பண்ணணும்ட்டு ஒரு ஸ்கெடியூல் வச்சுக்கிறாரு அவரு. அதை அவர் மீறந்தே கிடையாதுங்களா. என்னதான் பிஸியா இருந்தாலுமே சரி, அவர் என்னங்க அந்த ஸ்கெடியூல்ல என்னவோ அதுதாங்க, இல்லைங்களா. இன்ஃபேக்ட் அவர் பண்ண வேலைங்களை நீங்க பாத்தீங்கன்னாக்கா, ப்ரீச்சிங் ஒர்க்கு, டீச்சிங் ஒர்க் பண்ணியிருக்கிறாரு, பிரிண்ட் பண்ற வேலை பண்ணியிருக்கிறாருங்க, இல்லைங்களா. நிறைய பேருக்கு உதவி பண்ணியிருக்கிறாருங்க, தான தர்மம் இதெல்லாம் பண்ணி ஃபேமிலிக்கும் வந்து டைம் ஏன்னா கரெக்டான டைம் வந்து ஸ்பெண்ட் பண்ணிக்கிறாரு. ஏன்னா அந்த அளவுக்கு வந்து ரொட்டீன் இருந்துச்சுங்க. டைமை வந்து நம்ம கரெக்டா வந்து என்னங்க இது பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம அவர் வந்து நிறைய லாங்குவேஜஸ் கத்துக்கினே வந்தாரு. அதுக்கும் ஒரு டைம் வந்து வச்சுக்கிறாரு. அதெல்லாம் பண்ணி தான் நிறைய பைபிள்ல வந்து என்னங்க ரீஜனல் லாங்குவேஜஸ்ல டிரான்ஸ்லேட் பண்றாருங்க அவர், இல்லைங்களா. டைமுக்கு அந்த அளவுக்கு ரெஸ்பெக்ட் கொடுத்துருக்கிறாருங்க. அவர் என்ன சொல்றாருனாக்கா, டைம்ன்றது காட் நம்மளுக்கு கொடுத்த கிஃப்ட். அதை வந்து நம்ம விசுவாசமாக உண்மை உள்ளவர்களாக பயன்படுத்த வேணும்ன்றாரு, இல்லைங்களா. அவர் லைஃப்ல வந்து எவ்வளவு பிரச்சனைகள் வந்துச்சுங்க, இல்லைங்களா. ஆனா அந்த டிசிப்ளின் மட்டும் மாறவே இல்லை. அவர்கிட்ட இருந்த அந்த ஹேபிட் ஒண்டி மாறல. அந்த டைம் வந்து அவர் கரெக்டா ஸ்பெண்ட் பண்ணாருங்க. எவ்வளவு போராட்டங்கள் வந்த போதிலும் இதுதான் வந்து அவர்கிட்ட நம்ம கத்துக்கலாம், இல்லைங்களா. ஸோ இப்போ கொஸ்டின் என்னன்னாக்கா, எவ்வளோ டைம் வந்து ஒரு நாளைக்கு தேவனுக்காக நம்ம வச்சிருக்கிறோம் அப்படின்றது முதலாவது கேளுங்க, இல்லைங்களா. இப்போ ஃபேமிலிக்குன்னு ஒரு டைம் இருக்கும், சாப்பிட்றதுக்கு ஒரு டைமு, ஸ்கூலுக்கு போறதுக்கு ஒரு டைம், வேலைக்கு போறதுக்கு ஒரு டைம் இருக்கு. தேவனுக்கும் நம்மளுக்கும் இருக்கிற டைம் டெய்லி ஒரு டைம் ஃபிக்ஸ் பண்ணிக்கணுங்க, இல்லைங்களா. இல்லைனாக்கா இனிலேருந்து ஒரு டைம் ஃபிக்ஸ் பண்ணிக்கணும், இது தேவனுக்கும் எனக்கும் இருக்கிற டைம் அப்படின்னு சொல்லிட்டு. ரெண்டாவது என்னன்னாக்கா, எவ்வளோ டைம் வந்து ஒரு நாளைக்கு நான் வேஸ்ட் பண்றேன் அப்படின்றத நீங்க செக் பண்ணிக்கணும், இல்லைங்களா. செக் பண்ணலனாக்கா வேஸ்ட் பண்ணிருந்து வேஸ்ட் ஆயிருந்தா போயின்னு இருக்கும், அதனால எந்த பிரயோஜனமும் இருக்காது. அனலைஸ் பண்ணிக்கணுங்க, இவ்வளோ டைம் வேஸ்ட் பண்றேன்னா அது எதற்காக நான் வந்து பயன்படுத்தலாம், தேவனுக்காக எந்த விதத்துல அந்த டைமை நான் பிரயோஜனமா யூஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு யோசிச்சு பண்ணணும், இல்லைங்களா. ஸோ தேவன் வந்து ஃபர்ஸ்ட் இடத்துல வச்சு டைமை வந்து நம்ம பயன்படுத்துறோம் எப்பவுமே, இல்லைங்களா. நம்ம என்ன பண்ணுவோம், வேலைக்கு டைம், சாப்பிட்றதுக்கு, ஃபேமிலிக்கு இதெல்லாம் விட்டுட்டு லாஸ்ட்ல கொஞ்சம் டைம் வந்து அது தேவனுக்குன்னு வச்சுக்கிறது, அது தப்பு. ஃபர்ஸ்ட் தேவனுக்கு டைம் வந்து ஒதுக்கிட்டு அதுக்கப்புறம் மற்றவங்களுக்கு, இப்படிதான் வந்து நம்ம டைம் வந்து ப்ரையாரிட்டைஸ் பண்ணணும், சரிங்களா. நாலாவது விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, பண விஷயத்துல வந்து ஒடுக்க இருக்கணும், இல்லைங்களா. ஏன்னா தேவன் அது நம்மளுக்கு என்ன, நம்ம பிரயாசத்துக்கு கொடுக்குற கூலி தான். ஆனா அதை ஞானத்தோட செலவு பண்ணணும் நம்ம, இல்லைங்களா. தேவைக்கு தான் வந்து நம்ம செலவு பண்ணணுமே தவிர லக்ஸரிக்காக கிடையாது. மற்ற பக்கத்து வீட்டுல வாங்குறான், நம்ம ஏன் வாங்கக்கூடாது, அது அவங்க அந்த மாதிரி ட்ரெஸ் பண்றாங்க, நம்ம ஏன் பண்ணக்கூடாது, அது நம்மளுக்கு தேவையில்லைங்க. தேவைன்னா நம்மளுக்கு வாங்க போறோம், இல்லைங்களா. ஒரு விஷயம் நம்மளுக்கு தேவைனாக்கா அதுல வாங்கினா அதுல பிரயோஜனம் இருக்குது. மத்தவங்க இது பண்றாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அதன் மேல நம்ம வந்து ஆசை வைக்கக்கூடாது, இல்லைங்களா. 1 கொரிந்தியர் 4:2, 1 Corinthians chapter 4:2, 1 Corinthians chapter 4 verse 2. மேலும் ஆ, உக்ரானக்காரன் ஆ, உண்மையுள்ளவன் என்று ஆ. காணப்படுவது அவனுக்கு அவசியமா. பாத்தீங்களா, நம்ம எல்லா விஷயத்திலயும் நாங்க உண்மை உள்ளாரா இருக்கணும். உக்ரானக்காரன்னாக்கா சில டிரான்ஸ்லேஷன்ல மேனேஜர்னு வருது, ஸ்டீவார்டுன்னு வருது, ஊழியக்காரன் வருது. நம்ம எல்லா விஷயத்திலயும் உண்மை உள்ளவர்களா இருக்கணும். பண விஷயத்திலயும் சரி, தேவன் நம்மளுக்கு கொடுக்குற கிஃப்ட் அந்த பணம்ன்றது, அதை வந்து ஊழியத்துக்கு நம்ம வந்து கரெக்டா கொடுக்கணும், இல்லைங்களா. நம்மளால முடிஞ்ச அளவுக்கு மற்றவங்களுக்கு ஹெல்ப்பும் பண்ணணும். ஸோ அதை வந்து சரியான விதத்துல, இல்லைன்னா தேவன் கண்டிப்பா வந்து கேள்வி கேட்பாரு, இல்லைங்களா. கண்டிப்பா கேள்வி கேட்பாரு, நான் உனக்கு இவ்வளவு கொடுத்தனே, அதை வச்சு நீ என்ன பண்ண அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப நீதிமொழிகள் 3:9 வாசிக்க நான் என்ன சொல்றாருன்னா, உன் செல்வத்தினால் கர்த்தரை என்ன பண்ணும் மதிப்பலின்றாரு. ஆனர் த லார்ட் வித் யுவர் வெல்த். ஆனர் பண்ணு, தேவன் உனக்கு கொடுத்துருக்கிற சொத்துனால நீ வந்து ஆனர் பண்ணுன்ட்டு. இப்ப இயேசு கிறிஸ்து கூட நீங்க பாத்தீங்கன்னாக்கா, ஒரு விதை என்ன பண்றாங்க, அவங்க கிட்ட இருக்கிறத வந்து காணிக்கையா போட்டுறாரு. மத்தவங்கள பார்க்கிலும் அவங்க கொடுத்த காணிக்கை தான் அவருக்கு வந்து பெருசா தெரியுது, இல்லைங்களா. தேவன் என்ன பார்த்தாருங்க, அந்த மனுஷதான் பார்த்தாருங்க. ஜார்ஜ் மியூலர் இருக்கிறாரு, ரொம்ப பெரிய ஊழியக்காரங்க அந்த காலகட்டத்துல. ஆனா யாருக்கிட்டே போய் உதவி கேட்கலங்க. அவர் வந்து ஒரு நாள் என்னங்க, அந்த ஆர்ஃபனேஜ்ல பசங்களுக்கு சாப்பாடு இல்லை, சரிங்களா. அப்போ ஜெபம் பண்றாருங்க, தேவனே உங்களை நம்பிதான் இந்த ஊழியத்துல இறங்கிருக்கிறார், எனக்கு என்ன பண்ணணும்னு தெரியல, நீங்க தான் வழி நடத்தணும்ட்டு உக்காடுறாருங்க. அப்ப என்ன ஆகுதுனாக்கா, ஒருத்தரா வராருங்க. ஒருத்தர் வந்து பால் வண்டி தள்ளின்னு வராரு, அவர் வந்து மில்க் தராருங்க. நெக்ஸ்ட் இன்னொருத்தர் வந்து பிரெட் கொடுக்குறாரு. அன்னைக்கு அவங்க வந்து சாப்பிட்றாங்க. இந்த மாதிரி அவர் வந்து ஜெபத்துக்கு அவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்து தேவன் மேல நம்பி இருந்தாரு. தேவன் கரெக்டா எல்லாத்தையும் வந்து என்னங்க அவங்களுக்கு வந்து கொடுத்தாருங்க,
நம்ம வாழ்க்கை கூட தேவன் மேலதான் நம்பி இருக்கணும், பணத்தின் மேல அல்ல. ஓகேங்களா? பணம் நம்மளுக்கு தேவன் கொடுத்தா கூட அதை கரெக்டா நம்ம வந்து பயன்படுத்தணும்னா நம்ம வாழ்க்கையில வரமும் வராதுங்க, இல்லைங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் என்னன்னாக்கா, நம்ம வந்து எதற்காக பணத்தை செலவு பண்றோம், இல்லைங்களா? அந்த பணத்தை செலவு பண்ணும்போது தேவனோட பயம் அதுல இருக்குதா அப்படின்ட்டு பார்க்கணும், இல்லைங்களா? ரெண்டாவது விஷயம் என்னன்னாக்கா, நான் வந்து உண்மையா மத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்றேனா தேவன் கொடுத்த பணத்தினால அப்படின்ட்டு, இல்லைங்களா? ஸோ இதெல்லாம் வந்து நம்ம பார்க்கணும். மூணாவது விஷயம் என்னன்னாக்கா, நான் வந்து அதுல சந்தோஷப்படுறேனா, மத்தவங்களை ஹெல்ப் பண்ணும்போது சந்தோஷத்தோட மத்தவங்களுக்கு உதவி செய்கின்றனா, இல்ல ஒரு கட்டாயத்தோட பண்றேனா அப்படின்ட்டு. ஓகே, ஸோ இதெல்லாம் யோசிக்க வேண்டியதுங்க. அஞ்சாவது விஷயம் எதுல டிசிப்ளின் வேணும் அப்படின்னா, நாக்குலங்க. நம்ம பேசுற பேச்சுல வந்து டிசிப்ளின் இருக்கணும், இல்லைங்களா? இஷ்டத்துக்கு வார்த்தையை விடக்கூடாதுங்க. சில சில சமயம் நம்ம பேசுற வார்த்தைகள்ல ஒருத்தரோட மனசை வந்து ரொம்ப வேதனைப்படுத்தலாம், இல்லைங்களா? வார்த்தையை கொட்டிட்டா வந்து அள்ள முடியாதுங்க. இப்ப ஒருத்தருக்கு ஒரு விஷயம் தெரியல, அவங்க அதுல வந்து கஷ்டப்படுறாங்க, இல்லைங்களா? நம்ம என்ன பண்ணோம், அவங்களை என்கரேஜ் பண்ணி உங்களால முடியும் நீங்க பண்ணுங்கன்னு சொல்லணுங்க. அதை விட்டுட்டு உங்களுக்கு பண்ண வரல, இல்லைங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களை குத்தி காட்டுற மாதிரி அவங்க மனசை காயப்படுத்த கூடாது, இல்லைங்களா? சோ எப்பவுமே வந்து அந்த இப்போ தேவன் நம்மளை எதுக்கு தேர்ந்தெடுத்தாரு, நம்மளுக்கு எல்லாம் தெரியுன்றதுக்காக இல்லைங்க. யாருமே பர்ஃபெக்ட் இல்லைங்க. ஈவன் அப்போஸ்டல்ஸ் கூட நீங்க பாத்தீங்கன்னாக்கா, அவங்க வந்து லோ லைஃப்னா அவங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது. யாரோ வந்து படிச்சவங்க கிடையாது, ரொம்ப பெரிய கல்விமான் இல்லை, எக்ஸப்ட் அப்போஸ்டல் பால். அவரை தவிர நீங்க பாத்தீங்கன்னாக்கா பேதுருல இருந்து மத்த எல்லாருமே வந்து நாங்க சாதாரண மீன் பிடிக்கிற சாதாரண பேக்ரவுண்ட்ல இருந்து வந்தாங்க. ஆனா தேவன் என்ன பண்ணாருங்க, வல்லமே அவங்கள பயன்படுத்தினாரு, இல்லைங்களா? சோ தேவன் நினைச்சா யார வேணா எப்படி வேணா என்னங்க பயன்படுத்தலாம். நம்ம என்ன பண்ணணும், என்கரேஜ் பண்ணணும். நம்ம இப்ப பேசுற வார்த்தையில என்ன இருக்கணும், ஒரு என்கரேஜ்மெண்ட் இருக்கணும். எபேசியர் 4:29 படிங்க சிஸ்டர். எபேசியர் 4:29 படிக்க வேணாம், விடுங்க, நானே சொல்லிடுறேன். கெட்ட வார்த்தை எதுவும் உங்கள் வாயிலிருந்து வரக்கூடாது. பிரயோஜனமான வார்த்தை இருந்தால் மற்றவங்களுக்கு நாங்க ஊக்கப்படுத்துற வார்த்தை இருந்தா அது மட்டுமே நீங்க பேசுன்றாருங்க. பக்தி நிவர்த்தி அடையும்படி வார்த்தைகளை பேசுன்றாருங்க. என்கரேஜ்மெண்ட் இருந்தா அது பேசுன்றாருங்க, இல்லைங்களா? அனாவசியமா ஜோக் பண்றது, பாடி ஷேமிங் பண்றது, ஒருத்தரை வந்து உருவத்தை வச்சு கேலி பண்றது, அதுக்காகலாம் தேவன் நம்மளை அழைக்கலாங்க, சரிங்களா? நமக்கு அது ஜோக் மாதிரி தெரியலாம், கேட்கறவங்களுக்கு அது ரொம்ப மனசு பாதிக்கும், இல்லைங்களா? நம்மளுக்கு ஜோக் மாதிரி தெரியலாங்க. எப்பவுமே என்னங்க, பேசுறதுக்கு முன்னாடி வந்து யோசிக்கணுங்க, அது மத்தவங்களை ஊக்கப்படுத்துதா இல்ல அது அதனால எதனா பிரயோஜனம் இருக்குதான்னு ஃபர்ஸ்ட் பார்க்கணும், இல்லைங்களா? ஏசு எப்போதுமே ஐடியலா ஒரு வார்த்தை கூட தவறா ஒரு வாயில இருந்து வந்ததே கிடையாது யார் மேலயும், இல்லைங்களா? நீதிமொழிகள் 18:21, Proverbs 18:21. நீதிமொழிகள் 18:21. மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கும், அதில் பிரியப்படுகிறவர்கள் அதன் கனியை புசிப்பார்கள். பாத்தீங்களா, ரெண்டுமே நாங்க நாவின் அதிகாரத்துல இருக்குது. ஒருத்தரை நம்ம பேச்சிலே கூட சாவடிச்சிடலாம். அவங்கள ரொம்ப வந்து கஷ்டமா இருக்கிறவங்கள பேச்சுல மோட்டிவேட் பண்ணி அவங்கள நல்லாவும் ஆட வைக்கலாம். இது ரெண்டுமே நாங்க வாயில இருக்குது, பவர் இருக்குது நாக்குல. அதனால அதை வந்து சரியா வந்து நம்ம பயன்படுத்தணுங்க. இப்ப ஏசி ஆக்குறாரு, அவர் ஊழியம் பண்றதுக்கு முன்னாடி தேவன் என்ன பண்றாருங்க, அவரு நாக்கை வந்து சுத்தப்படுத்துறாருங்க, இல்லைங்களா? நம்ம ஊழியம் பண்றோம், நம்மளும் அன்னைக்கு அந்த வார்த்தைகள் எப்படி இருக்கணும், புடமிடப்பட்டதா இருக்கணும், மத்தவங்களுக்கு அது என்னங்க இஃபெக்டிவா இருக்கணும், மத்தவங்களை திருத்துற விதமா இருக்கணும், பக்தி வித்தை அடையும்படி நம்ம வந்து பேசணும், மோட்டிவேஷனலா இருக்கணும், இல்லைங்களா? மத்தவங்களோட தவறை வந்து உணர வைக்கிற மாதிரி இருக்கணுமே தவிர அவங்கள காயப்படுத்தி, இல்லைங்களா, அவங்கள வந்து டிஸ்கரேஜ் பண்ற மாதிரி இருக்கக்கூடாது, ஓகேங்களா? இதான் வந்து நம்ம பாக்குறோம். சார்ல்ஸ் ஸ்பர்ஜன் இருக்கிறாரு, இல்லைங்களா? அவர் ரொம்ப பெரிய ஊழியக்காரங்க அந்த காலத்துல. எப்படின்னாக்கா 3000 பேருங்க, 3000 பேர் உட்காந்து நின்றா மைக் இல்லாம எல்லாருக்கும் கேட்கிற மாதிரி பேசுற அளவுக்கு தேவன் அவருக்கு என்னங்க டேலண்ட் கொடுத்திருந்தாரு. அந்த மாதிரி அந்த காலத்துல அவர் ரொம்ப பெரிய ஊழியக்காரர், இல்லைங்களா? அவரோட பேச்சுல அந்த அளவுக்கு வல்லம் இருந்துச்சு. அவர் பேச்சை கேட்கறதுக்கு அவ்வளவு பேர் வந்து விருப்பப்பட்டு வருவாங்க. ஆனா ஒரு வார்த்தை கூட வந்து மத்தவங்களை காயப்படுத்துற மாதிரி அவர் வாயிலிருந்து வராதுங்க. ஆனா பேசினாக்கா மத்தவங்களுக்கு எப்படி இருக்கும், அது பிரயோஜனமான வார்த்தைகளா இருக்கணும், இல்லைங்களா? இன்னொருத்தரோட விசுவாசத்தை வந்து அது என்னங்க பலப்படுத்துற மாதிரி வார்த்தைகள் தான் அவர் வாயிலிருந்து வந்துக்குதுங்க. தேவனை மகிமைப்படுத்துற மாதிரி வார்த்தைகள் தான். அனாவசியமா காசிப்போ இல்ல மத்தவங்க மேல ஆர்ஷா பேசுற வார்த்தைகளோ அது அவர் வாயிலிருந்து வந்ததே இல்லைங்க. ஆனா அவ்வளவு பெரிய ஊழியக்காரங்க. அவரோட சர்மன்ஸ் இன்னைக்கு வரைக்கும் நிறைய பேர் பயன்படுத்துறாங்க, இல்லைங்களா? அந்த காலகட்டத்துல வந்து ரொம்ப பெரிய ஊழியக்காரர் அவரு. அவரோட லைஃப் எப்படி இருந்துச்சுனாக்கா காட்லி ஸ்பீச் இருந்துச்சுங்க. என்கரேஜ் பண்ணாரு நிறைய பேரை பக்தி விருத்தி அடையும்படி பேசினாருங்க.
சரிங்களா? இன்னைக்கு கூட அவரோட கோட்ஸ் எடுத்து நம்ம படிச்சோம்னு வச்சுக்கோங்க கூகுள்ல, அவ்வளோ என்கரேஜ்மெண்ட்டா இருக்குது. இல்லைங்களா? ஏன் அப்படி இருக்கிறாங்கனாக்கா, அவங்க பேசின வார்த்தை அந்த மாரி. அதுதான் இன்னைக்கு வரைக்கும் நம்மள வந்து என்னங்க வழி நடத்துது. ஓகே. சோ இன்னைக்கு இதுல நம்ம கேட்க வேண்டிய கேள்வி என்னன்னாக்கா, என்னோட வார்த்தைகள் மத்தவங்கள வந்து பில்ட் பண்ணுதா? இல்ல அவங்கள காயப்படுத்துதா? இல்லைங்களா? அவங்கள கட்ட வைக்குதா? இல்லைனாக்கா ஒடிச்சு போடுதா? அந்த மாதிரி வார்த்தைகளா வருதான்னு பார்க்கணும். இல்லைங்களா? நான் வந்து கோபமா இருக்கும்போது எப்படி பேசுறேன்? அதுவும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். கோபமா இருக்கும்போது சில பேர் வாயில கெட்ட வார்த்தை எல்லாம் பேசுவாருங்க. இல்லைங்களா? இன்னொருத்தரை காயப்படுத்துற மாதிரி தான் வார்த்தை வரும். கோபமா இருக்கும்போது முடிஞ்ச அளவுக்கு பேசுறது கம்மி பண்ணிக்கணும். நம்ம பேசாம இருந்தோம்னா நம்ம தேவனுக்கு பிடிக்காத விதத்துல பேச மாட்டோம். இல்லைங்களா? சோ 3வது முக்கியமான கேள்வி என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, என்ன மாதிரி சேஞ்சஸ் நான் பண்ணிக்கணும் என்னோட பேச்சுல அப்படின்ட்டு. இல்லைங்களா? சில பேர் பேசினே இருப்பாருங்க. அதுல ஒரு மீனிங்கே இருக்காது. சில பேர் 5 நிமிஷம் பேசினா கூட அதுல ஒரு அர்த்தம் இருக்கும். இல்லைங்களா? சோ இது நம்ம பேசுறது வந்து மத்தவங்களுக்கு எப்படி இருக்கணும்? பிரயோஜனமா இருக்கணும். அதுக்கு நான் என்னென்ன சேஞ்சஸ் பண்ணிக்கணும்? என்னோட பேச்சுல வந்து மாற வேண்டியது என்ன இருக்குது அப்படின்ட்டு யோசிக்கணுங்க இந்த வருஷம். ஸோ அதுதான் வந்து 5வது விஷயம். 6வது விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, பாடிலி டிசிப்ளின். இதை பத்தி இன்னைக்கு பிரதர் ஃபுல்லா பேசிட்டாருங்க. சரிங்களா? ஸோ நம்மளுடைய சரீரம் வந்து தேவனுடைய ஆலயம். அது 1 கொரிந்தியர் 6:19 வருதுங்க. இல்லைங்களா? பவுல் என்ன சொல்றாருங்க? மற்றவங்களுக்கு பிரசங்கம் பண்ணிக்கிற நான் தானே ஆகாதவனாய் போகாதபடிக்கு என்னோட உடலை என்ன பண்றேன்? அடக்குறேன்றாங்க. ஐ டிசிப்ளின் மை பாடின்றார். ஸோ நம்ம எந்த அளவுக்கு டிசிப்ளின் பண்றோம்? சரிங்களா? சாப்பாடு விஷயத்துல மட்டும் இல்லைங்க, எல்லா விஷயத்துலயும் பாடியை டிசிப்ளின் பண்ணணும். இல்லைங்களா? சில தவறான வந்து லஸ்ட்ஃபுல் தாட்ஸ் கூட வரும். வாலிப வயசுல வர ஆசைகள் தான் எல்லாருக்கும் உடல் ரீதியான. அதை கூட கண்ட்ரோல் பண்ணணும். சரிங்களா? அது நிறைய இடத்துல சொல்றாருங்க, கண்ட்ரோல் யுவர் பாடின்றாரு. ஓகே, அதுவும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். சாப்பாடுல கண்ட்ரோல் இருக்கிறதும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். பேச்சிலேயே கண்ட்ரோல் இருக்கணும். இல்லைங்களா? ஸோ எல்லாத்துலயுமே நாங்க செல்ஃப் டிசிப்ளினா இருக்கணும். நம்ம செல்ஃப் கண்ட்ரோலா இருக்கணும். இப்போ டேனியல் பாக்குறோம் இல்லைங்களா? அவர் நினைச்சிருந்தா அந்த ஊர்ல கிடைச்ச எல்லா ஃபுட்டும் சாப்பிட்டு இருந்துக்கலாம். போர்க் சாப்பிட்டு இருந்துக்கலாம். அசுத்தமான சாப்பாடெல்லாம் இருந்துச்சு. சாப்பிட்டு நல்லா ஜாலியா லைஃபை என்ஜாய் பண்ணி இருந்துக்கலாம். ஆனா அதை பண்ணலங்க அவரு. மாறாக என்ன பண்றாரு? தேவனோட நாமத்தை மகிமைப்படுத்தி அவர் என்ன பண்றாருங்க? சுத்தமான ஃபுட்டை வண்டி சாப்பிடுறாரு. இந்த மாதிரி நம்ம இருக்கணும். இல்லைங்களா? ஸோ எரிக் லிடல் அப்படின்ட்டு ஒருத்தர் இருந்தாருங்க. இவர் யாருனாக்கா, ஸ்காட்லாண்ட்ல ஒரு ஒலிம்பிக் அத்லீட் இவர். சரிங்களா? ரன்னிங் ரேஸ் போறாங்க இல்லைங்களா? இவர் வந்து ஒரு கிறிஸ்டியன் மிஷனரி அந்த காலத்துல. ஓகேங்களா? இவர் வந்து பாடியில டிசிப்ளின் ரொம்ப இருந்துச்சுங்க இவர்கிட்ட. ஆனா ஃபர்ஸ்ட் தேவனுக்கு முக்கியத்துவம் கொடுத்தாருங்க. பாடியில எந்த அளவுக்கு வந்து டிசிப்ளின் பண்ணாரு அவரு, அந்த அளவுக்கு தேவனுக்கு ஃபர்ஸ்ட் எடுத்து கொடுத்தாரு. ஒரு நாள் வந்து ஒலிம்பிக் போட்டி வந்து சண்டே வச்சிடறாருங்க. சபை ஆராதனை அவர் வந்து மிஸ் பண்ணக்கூடாதுன்ட்டு அந்த போட்டியை அவர் கலந்துக்கல. பாருங்க, அவர் டிசிப்ளின் இருந்தா கூட தேவனுக்கு தான் ஃபர்ஸ்ட் இடம் கொடுக்குறாருங்க. இல்லைங்களா? அதுக்கப்புறம் 1924ல நீங்க பாத்தீங்கன்னாக்கா, அதுல வந்து அவர் வந்து ரெஃப்யூஸ் பண்ணல, கலந்துக்கலங்க. அடுத்து நெக்ஸ்ட் டைம் வந்து அவர் கோல்டு வின் பண்றாரு. ஓகே. ஸோ என்ன பண்றோம்னாக்கா, நான் ஓடினாக்கா அதுல தேவனுக்கு மகிமை வரணும், என் பேர் வரக்கூடாது, அதுல தேவனுக்கு தான் மகிமை வரணும் அப்படின்ட்டு தேவனை தான் நாங்க ஃபர்ஸ்ட் இடத்துல வைக்கிறாரு. ஓகேங்களா? நம்ம லைஃப்ல நம்ம எவ்வளவு பெரிய அச்சீவ்மெண்ட் பண்ணாலும் அதுல மகிமை யாருக்கு வரணும்? தேவனுக்கு தான் வரணும். ஸோ அந்த விஷயத்த இவர்கிட்ட கத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ இதுல நம்ம கேட்க வேண்டிய கேள்வி என்னன்னாக்கா, என்னோட லைஃப் ஸ்டைல் மூலியமா நான் தேவனை மகிமைப்படுத்துறேனா? இல்லைங்களா? ஸோ இதனால தேவனுக்கு மகிமை இருக்குதா அப்படின்ட்டு பார்க்கணும். ஓகே. என்னோட ஹேபிட்ஸ்னால என்னோட ஆவிக்குரிய வாழ்க்கை வந்து பாதிக்கப்படுதா அப்படின்ட்டு பார்க்கணும். இப்போ பைபிள் ஸ்டடி பண்ணணும், பைபிள் படிக்கணும்னாக்கா நம்ம வந்து பிசிக்கலா வந்து கொஞ்சம் கான்சென்ட்ரேஷன் லெவல் இருக்கணும். இப்போ இந்த ஓவரா ஃபுட்டியா இருக்கிறாங்க தெரியுங்களா, அவங்க வந்து கான்சென்ட்ரேஷன் லெவல் அவங்களுக்கு ஜாஸ்தி இருக்காது. ஏன்னா சாப்பாடு சாப்பிட்டனால அந்த உண்டம் மயக்கத்திலே இருப்பாங்க. அப்போ வந்து நீங்க எதனா கான்சென்ட்ரேட் படிக்கணும்னு நினைச்சா மண்டல உட்காரவே உட்காராது. ஓகே, அதனாலதான் ஃபிட்னஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே. ஸோ டிசிப்ளினா எவ்வளவு நம்ம இருக்கிறோமோ அந்த அளவுக்கு வந்து ஆவிக்கிற விஷயத்திலேயே நம்ம வந்து டிசிப்ளினா இருக்கலாம். ரெண்டுமே இம்பார்ட்டன்ட்டுங்க. சரிங்களா? ஸோ அடுத்த விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, ரிலேஷன்ஷிப்ல டிசிப்ளின் இருக்கணும். அது எந்த ரிலேஷன்ஷிப் வேணா இருக்கலாங்க. கணவன் மனைவி, இல்லைங்களா? அப்பா பையன், இல்ல 2 ஃப்ரெண்ட்ஸு, யாரா வேணா இருக்கலாங்க. ஆனா அதுல நாங்க ஒரு டிசிப்ளின் இருக்கணும். என்ன மாதிரி டிசிப்ளின்னாக்கா, மத்தவங்க வந்து நமக்கு விரோதமா தவறு செய்யும் போது நம்ம என்ன பண்ணணும்? மன்னிக்கணும் தான் தேவன் வந்து நமக்கு சொல்லி கொடுத்திருக்கிறாரு. கொலோசியர் 3:13ல forgive as the Lord forgave you. கர்த்தர் உங்களை மன்னித்தது போல நீங்க மன்னிக்கணும்ன்றாரு. அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட்.
தேவன் கர்த்தர் எப்படி நம்மள மன்னிச்சாரு அந்த மாதிரி மன்னிக்கணும்ன்றாரு. இதான் டிசிப்ளின். இன்னைக்கு யோசிச்சு பார்க்கணுங்க, யாராவது மன்னிக்காம நம்ம இருக்கிறோமா இன்னமோ, இல்ல அந்த கோவம் கசப்பு அவங்க மேல இன்னமும் அந்த ஏற்றடு பழி வாங்குற எண்ணம் இல்லைங்களா, அதெல்லாம் இருக்குதான்னு யோசிச்சு பார்க்கணும். யோவான் 13:34 என்ன சொல்றாரு? நீங்கள் ஒருவரை ஒருவர் அன்பு கூறுங்கள் என்றாருங்க இல்லைங்களா. நான் அன்பு கூர்ந்தது போல நீங்க மத்தவங்களை அன்பு கூறுன்றாருங்க ஜான் 13:34 இல்லையா. ஸோ அந்த அன்புக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணுங்க. டிசிப்ளின், நம்ம லைஃப் டிசிப்ளின் இருக்குதுன்ட்டு எப்படி நம்ம பார்க்கலாம்னாக்கா, இந்த விஷயத்துல நம்ம கரெக்டா இருக்கிறோமா அப்படின்ட்டு தான். அன்பு கூறுற விஷயத்துல ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்புறம் நீங்க பாத்தீங்கன்னாக்கா ஸ்டீஃபனு அந்த அன்பை காட்டுறாருங்க. அவரை வந்து கல்லடிச்சு சாவடிக்கிறாங்க இல்லைங்களா, அவங்களுக்கே என்ன பண்றாரு, ஜெபம் பண்ணிட்டு சாவறாரு. அவங்க செய்யறது என்னன்னு தெரியாம பண்றாங்க, தேவனே மன்னிச்சிடுங்கன்னு சொல்லிட்டு அவர் செத்து போறாரு. பாருங்க எவ்வளவு டிசிப்ளினா இருக்கிறாரு இல்லைங்களா. இப்போ இன்னொரு ஒரு அம்மா பத்தி பார்க்கலாங்க, கோரி டென் பூம் அப்படின்ட்டு. இவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா, இந்த இவங்க இருந்தாங்க ஹிட்லர். அவர் என்ன பண்ணாருனாக்கா ஜூவிஷ் பீப்புளை வந்து ரொம்ப கொடுமைப்படுத்திட்டு இருந்தாரு. அப்போ அந்த ஊர்ல இந்த அம்மா என்ன பண்றாங்க, அவங்களுக்கு தெரியாம அவங்க வீட்டுல இருந்தாங்க பதுக்கி வச்சுக்கிறாங்க நிறைய யூதரங்களை. இது வந்து அதுக்கப்புறம் நாசி படிக்க தெரிஞ்சிருது. இவங்களை அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. இவங்களை அரெஸ்ட் பண்ணிட்டு கான்சென்ட்ரேஷன் கேம்ப்ல வந்து போடுறாங்க. போடும் போது அந்த கார்டு இருக்கிறாரு ஒருத்தர் சரிங்களா, அந்த கார்டு வார்டுன்னு சொல்லுவாங்களா, அவர் என்ன பண்றாரு, இவங்களை ரொம்ப கொடுமை கொடுக்குறாரு இல்லைங்களா. கொஞ்ச நாள் கழிச்சு இந்த அம்மா வந்து விடுதலை ஆயிடுறாங்க ஜெயில இருந்து. தேவனுடைய கிருபையில விடுதலை ஆயிடுறாங்க. விடுதலை ஆயிட்ட பிறகு இந்த இவரு ரொம்ப கொடுமை கொடுத்தாரு தெரியுங்களா இவங்கள ஜெயில. அவங்கள வந்து இவங்க வந்து மன்னிக்கிறாருங்க, அவங்க மேல கொஞ்சம் கூட கோவம் இல்லை, மன்னிச்சிடுறாருங்க. இன்னொரு எக்ஸாம்பிள் கூட இருக்கு சொல்லணும்னாக்கா, நெல்சன் மண்டேலா. அவர் என்ன பண்றாருனாக்கா, அவர் ஜெயில இருக்கும்போது அந்த கார்டு ஒருத்தர் என்ன பண்றாரு, டெய்லி அவர் வந்து அசிங்கமா பேசுறது இல்லைங்களா. அவர் படுத்துனுந்தா அந்த படுத்துன்னு இருக்கிற இடத்துல வந்து யூரின் பாஸ் பண்றது, இந்த மாதிரி அவரை ரொம்ப கேவலப்படுத்திட்டு இருந்துக்கிறாரு. அப்புறம் வந்து அவர் ஜெயில இருந்து வந்துட்ட பிறகு அவர் மீட் பண்ற வாய்ப்பு கிடைக்கும் போது அவரை மன்னிக்கிறாரு சரிங்களா. சோ இந்த மாதிரி இருக்கணும். இதுதான் வந்து கிறிஸ்டியன் லவ். ஓகேங்களா. சோ இதுல வந்து நம்ம டிசிப்ளினா இருக்கணும். இதுல நம்ம கேட்க வேண்டிய கேள்வி என்னன்னாக்கா, யாரையாவது மன்னிக்காம இருக்கிறோமா இன்னமும் நம்ம லைஃப்ல? அப்படி இருந்தாக்கா மன்னிக்கணும். அதுதான் வந்து தேவன் இன்னைக்கு நம்மளை பார்த்து கேட்கிற கேள்வி சரிங்களா. யாராவது நம்மளை வந்து காயப்படுத்தினா இல்ல நம்மள தப்பா எடுத்துக்கினா நம்ம எப்படி ரெஸ்பாண்ட் பண்றோம் அப்படின்றது செகண்ட் கொஸ்டின் இல்லைங்களா. நம்மள யாராவது ஹர்ட் பண்ணாக்கா கண்டிப்பா நம்மளுக்கு வந்து என்ன கோவம் வந்துருது, ரிட்டாலியேட் பண்ணோம், அவங்களே வந்து காயப்படுத்தணும் தான் ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு தோணும் இல்லைங்களா. ஆனா ஒரு இந்த கோரி டென் மாதிரியோ இல்ல நெல்சன் மண்டேலா மாதிரியோ இயேசு கிறிஸ்து மாதிரியோ ஸ்தேவான் மாதிரியோ நடந்துக்கிறது ரொம்ப கஷ்டம். அப்படி நம்ம இருக்கணும் இல்லைங்களா. இதுதான் வந்து நம்ம பாக்குறோம். ஓகே. ஸோ இது நம்மளை பார்த்து கேட்க வேண்டிய கேள்வி. எட்டாவது விஷயம் என்னன்னாக்கா, எதுல வந்து டிசிப்ளினா இருக்கணும்னாக்கா, நம்மளுக்கு பாடுகள் வரும்போது அதுலயும் டிசிப்ளினா நம்ம வந்து இருக்கணும். அதுல வந்து நம்மளோட டிசிப்ளின் வந்து காட்டணும். ஓகே. இது வந்து எபிரேயர் 12:7 வாசிங்க சிஸ்டர். ஹீப்ரூஸ் சாப்டர் 12:7. ஹீப்ரூஸ் சாப்டர் 12:7ல நீங்கள் சிட்சையை சகிக்கிறவர்களாய் இருந்தால் தேவன் உங்களை புத்திரராக எண்ணி நடத்துகிறார். தகப்பன் சிட்சியாத புத்திரன் உண்டோ? பாத்தீங்களா என்னங்க, நீ அதை வந்து எப்படி எடுத்துக்கணுங்க, டிசிப்ளினா எடுத்துக்கணும். நம்ம சஃபரிங்ன்றத எப்படி எடுத்துக்கணும், ஒரு டிசிப்ளின். தேவன் நம்மளை வந்து சிட்சிக்கிறார். இங்கிலீஷ்ல படிப்பாது 12:7. What you suffer as being a father's punishment. பாருங்க, அது ஃபாதர்ஸ் பனிஷ்மெண்ட் இருக்குது இல்லையா. அது வந்து கரெக்டான டிரான்ஸ்லேஷன் என்னன்னா ஃபாதர்ஸ் டிசிப்ளின் இல்லைங்களா. நம்மளுக்கு வர அந்த கஷ்டங்கள் என்னங்க, தேவனுடைய சிட்சை. அப்படித்தான் வந்து நம்ம எடுக்கணுங்க. ஸோ அந்த சஃபரிங்கை நம்ம வந்து ஏத்துக்கணும்னாக்கா நம்ம வாழ்க்கையில என்ன வருது, பொறுமை உண்டாகுது. ரோமர் 5ஆம் அதிகாரம் 3வது வசனம் படிங்க சிஸ்டர். ரோமன்ஸ் சாப்டர் 5:3. ரோமர் 5ஆம் அதிகாரம் 3வது வசனம். அது மாத்திரம் அல்ல, உபத்திரவம் பொறுமையையும், பொறுமை பரீட்சையையும், பரீட்சை நம்பிக்கையையும் உண்டாக்குகிறது என்று நாங்கள் அறிந்து. பாத்தீங்களா. சோ இது எல்லாத்தையும் வந்து என்ன பண்ணிக்கிறாங்க, அவங்க எல்லாம் ஏத்துக்கிறாங்க. ஏன்னா இதனாலதான் வந்து கேரக்டர் வந்து நம்மளுக்கு உருவாகுதுங்க. இவ்வளவு கஷ்டத்திலேயே தேவனுக்கு நம்ம உண்மையா இருந்தோம்னு வச்சுங்களேன், நம்மளோட கேரக்டர் டெய்லி டெவலப் ஆகுது. இயேசு கிறிஸ்து போல நம்ம வந்து மாறிட்டே வருவோம். இயேசு கிறிஸ்து ஒண்டி வேணும், அவர் மூலியமா வர பாடுகள் வேணாம்னாக்கா இயேசு மேலேயே நம்ம ராஜா ஆக முடியாது.
இல்லைங்களா? இயேசு மூலியமா ஆசீர்வாதம் மட்டும் தான் வேணும்னாக்கா அந்த மாதிரி ஒரு செல்ஃபிஷான லைஃப் நம்மளுக்கு இருக்கக்கூடாதுங்க. சரிங்களா? பாடுகள் வந்தாலும் தேவனுக்கு உண்மையா இருக்கணுங்க. இப்போ யோபு என்ன பண்ணாரு? தேவன் மேல நம்பிக்கையா இருந்தாரு. பாடுகள் வந்துச்சு, கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், தேவனுடைய நாமத்துக்கு நாங்க ஸ்தோத்திரன்ட்டார் அவரு. இல்லைங்களா? அவங்க மனைவி வந்து என்ன இன்னும் கர்த்தர் என்ற தேவன் என்ற தேவனை சபிச்சுட்டு நாங்க நீயே செத்து போனும் போது அந்த மாதிரி எல்லாம் என்ன பேசுறேன்ட்டு அவங்களையும் வந்து அதட்டுறாரு அவரு. ஆனா இவ்வளவு கஷ்டம் வந்துடும் தேவனுக்கு நாங்க உண்மையா இருந்தாங்க. சரிங்களா? சோ இவர் ஒருத்தர் இருந்தாரு, டீட்ரிச் போன்ஹோஃபர் அப்படின்றவர். இவர் வந்து ஒரு பாஸ்டர். சரிங்களா? இவரு என்ன நாங்க சாகிற வரைக்கும் தேவனுக்கு உண்மையா இருந்தாருங்க. ஓகே. சோ இவருக்கு வந்து ஒரு கட்டளை வருது, ஜெர்மனில இருக்கும் போது நீங்க வந்து யூதருக்கு விரோதமா பிரசங்கம் பண்ணணும் அப்படின்ட்டு. ஆனா இவர் வந்து இல்ல, நான் பண்ண மாட்டேன். ஏன்னா இயேசு கிறிஸ்துக்கு நான் உண்மையா இருக்கணும், நான் தேவனுக்கு உண்மையா இருக்கிறது தான் முக்கியம், அந்த மாதிரி தவறா போதிக்க மாட்டேன்ட்டு லாயலா இருந்தாருங்க சாவர வரைக்கும். தேவனை வந்து ஏன்ட்டு கேள்வி கூட கேட்கல. இன்ஃபேக்ட் அவரை வந்து சாவம் அடிச்சிட்டாங்க. ஆனா நாங்க அவர் தப்பு பண்ணல தேவனுக்கு விரோதமா. இல்லைங்களா? அந்த துன்பத்திலேயே நாங்க தேவனுக்கு அவர் வந்து உண்மையா இருந்தாரு. நம்மளும் அவ்வளவுதாங்க. பிரச்சனை வந்தா கூட தேவனுக்கு உண்மையா இருக்கணும். இதுல நம்ம கேட்க வேண்டிய கேள்வி என்னன்னாக்கா, நம்ம லைஃப்ல பிரச்சனைகள் வரும்போது, போராட்டங்கள் வரும்போது நம்ம கம்ப்ளைண்ட் பண்றோமா, இல்ல தேவன் மேல நம்பிக்கை வச்சுட்டு இருக்கிறோமா, இல்ல தேவன் காப்பாத்துவாருன்ற நம்பிக்கை நம்மளுக்கு இருக்குதா அப்படின்ட்டு கேள்வி. இல்லைங்களா? சோ இது நம்ம லைஃப்ல வந்து தேவன் சிச்சிக்கும் போது நம்ம அதை எப்படி எடுத்துக்கிறோம்? நம்ம மத்தவங்களை வந்து என்கரேஜ் பண்றோமா? நம்மளுக்கு கஷ்டம் வரும்போது நம்ம என்ன பண்ணணுங்க? மத்தவங்களையும் என்கரேஜ் பண்ணணுங்க. எனக்கும் ப்ராப்ளம் வருது பிரதர், போராட்டங்கள் இருக்குது, ஆனா நான் தேவன் எனக்கு நல்லது செய்வாருன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குதுன்னு சொல்லிட்டு மத்தவங்களுக்கு நம்ம என்னங்க ஒரு மாதிரியா இருக்கணும். அந்த மாதிரி மாதிரியா நம்ம இருக்கிறோமா இன்னைக்கு யோசிச்சு பார்க்கணும். அந்த மாதிரி மாதிரியா இருக்கலாம். அந்த கஷ்டத்தெல்லாம் சகிச்சுக்கிட்டு தேவனுக்கு உண்மையா இருந்தா நம்மள மாதிரி ஒரு எக்ஸாம்பிள் யாருக்கும் இருக்க முடியாதுங்க. இல்லைங்களா? ஆனா கம்ப்ளைண்ட் பண்ணோம்னு வச்சுங்களேன், ஒரு பேட் எக்ஸாம்பிளா மாறிடுவோம் நம்ம. ஓகேங்களா? ஸோ இதை வந்து நம்ம பார்க்குறோம். 9th பாயிண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, டிசிப்ளின் எதுலன்னா டிசிப்ளின் ஆஃப் தி மைண்ட், மனதின் ஒழுக்கம். மனதுல வர யோசனையில கூட நாங்க ஒழுக்கம் இருக்கணும். என்ன மாதிரி விஷயங்களை நம்ம வந்து திங்க் பண்றோம், ஏன்னா அந்த திங்கிங் ப்ராசஸ் தான் லேட்டரா நம்மளோட ஆக்ஷன்ஸா மாறுது. என்ன மாதிரி விஷயத்த யோசிக்கிறோனோ அதுதான் நானே லேட்டரா மாறுது. ஸோ உள்ளத்துல வந்து நம்ம என்னங்க உண்மையா இருக்கணும், பரிசுத்தமான எண்ணங்களை நம்ம வந்து மனசுல வச்சுக்கணும். ரோமர் 12:2 வாசிங்க சிஸ்டர். ரோமன் சாப்டர் 12:2. ரோமன் சாப்டர் 12:2. நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூரணமுமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்க. பாத்தீங்களா? மனம் புதிதாகிறதுனால மறுரூபமாகுங்க. யார மாரி மறுரூபம் ஆகணும்னா இயேசு மாதிரி. ஓகே. அந்த சத்தியம் வர வர நம்மளுடைய வே ஆஃப் திங்கிங் வந்து மாறணுங்க. இயேசு போலவே யோசிக்கணும் ஒரு விஷயத்தையும். இல்லைங்களா? ஒரு சஃபரிங் வந்துச்சுனாக்கா இல்ல அதனால தேவனுடைய மகிமை வரப்போகுது பின்னாடி அப்படின்ட்டு நம்ம பார்க்கணுங்க. இல்லையா? லைஃபை வந்து நம்ம அப்ரோச் பார்க்குற விதமே மாறணும். உலகத்தார் மாரி ஒரு விஷயத்த நம்ம வந்து அணுக முடியாது. உலகத்தார் வந்து எல்லாத்தையும் வந்து வேற விதமா பார்ப்பாருங்க, மெட்டீரியலிஸ்டிக்கா நம்ம பார்ப்பாங்க. ஆனா நம்ம எல்லாத்தையும் அப்படி பார்க்க முடியாது. தேவனோட கண்ணோட்டத்துல தான் ஒரு விஷயத்த நம்ம வந்து பார்க்க முடியும். இல்லைங்களா? ஸோ இதை வந்து நம்ம சேஞ்ச் பண்ணிக்கணுங்க நம்மளோட தாட் ப்ராசஸ். 2 கொரிந்தியர் 10:5 வாசிங்க சிஸ்டர். 2 கொரிந்தியன் சாப்டர் 10:5ல இது அருமையான வசனங்கள். அவைகளால் நாங்கள் தர்க்கங்களையும் தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா மேட்டின்மையையும் நிர்மூலமாக்கி எந்த எண்ணத்தையும் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிய சிறைப்படுத்துகிறவர்களாய் இருக்கிறோம். பாத்தீங்களா? எல்லா எண்ணத்தையும் என்ன பண்றோம்? சிறைப்படுத்தணும்ன்றாங்க. எதெல்லாம் வந்து தேவனுக்கு விரோதமா ஒரு எண்ணம் வருதுன்னா மைண்ட்ல அதை என்ன பண்ணணும்? சிறைப்படுத்தணும்ன்றாரு. இல்லைங்களா? அந்த எண்ணத்தை வந்து கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிய வைக்கணும்ன்றாரு. ஓகே. சோ அந்த எண்ணத்தை நம்ம மாத்திக்கலன்னா ரொம்ப தப்பு. சேட்டன் வந்து நம்ம மைண்ட்ல வந்து நீ பாவி, உன்னால வந்து பரிசுத்தமா இருக்க முடியாது, யாராவது பிரதர் நம்மளுக்கு விரோதமா பேசிட்டாக்கா அவன் அப்படி பேசலாமா, நீயும் அவருக்கு எதனா பண்ணு அப்படின்னு தவறான விஷயத்த மைண்ட்ல வந்து விதைச்சிட்டே இருப்பாங்க சேத்தான். நம்ம என்ன பண்ணோம்? நான் வந்து தேவனுடைய பிள்ளை, அப்படி எல்லாம் யோசிக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதை வந்து என்ன பண்ணுங்க, கேப்டிவா எடுத்துக்கணும். அது இல்லைன்னா ரொம்ப கஷ்டம். அதை வளர விட்டேன்னு வச்சுங்களேன், லைஃப் ஃபுல்லா நெகட்டிவ் ஆயிடும் நம்ம லைஃப். இப்ப பாருங்க, தாவீதை வந்து ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாங்க. அவர் வந்து அவருடைய எண்ணத்தை எப்படி சேஞ்ச் பண்றாரு பாருங்க. அவருக்குள்ளே அவரே பேசுகிறாரு.
சங்கீதம் 42ல ஒரு 4 வசனம் பார்க்கலாம். சங்கீதம் 42:5 படிங்க ஃபர்ஸ்ட். 42:5. 42:5. என் ஆத்துமாவே நீ ஏன் கலங்குகிறாய்? ஏன் எனக்குள் தியங்குகிறாய்? தேவனை நோக்கி காத்திரு. பாத்தீங்களா, நீ ஏன் கலங்குற, தேவனை நோக்கி காத்திருன்ட்டு வேற ஒருத்தர் வந்து சொல்ல அவருக்கு அவரே சொல்லுங்கிறாரு. எப்படி? பரிசுத்த ஆவியின் மூலியமா அது தெரியுது. நீ ஏன் கலங்குற, தேவன் உனக்கு இருக்கும் போது நீ ஏன் கலங்குற, நீ ஏன் கஷ்டப்படுற அப்படின்றாரு. அவருக்கு அவரே சொல்லிக்கிறார் பாருங்க. எப்பவுமே வந்து மத்தவங்க நம்மளுக்கு கம்ஃபர்ட் பண்றதோட தேவனோட ஆவியை வந்து நம்ம அலோவ் பண்ணாலே போதும், நம்மளுக்கு ஏராளமான கம்ஃபர்ட் வரணும். ஏன்னா எல்லா வசனமும் நம்மளுக்கு மனசுலே இருக்குது இல்லைங்களா? 11வது வசனம் படிங்க சிஸ்டர். அதுல என் ஆத்துமாவே நீ ஏன் கலங்குகிறாய், ஏன் எனக்குள் தியங்குகிறாய், தேவனை நோக்கி காத்திரு. பாருங்க, திருப்பி திருப்பி அதே தாங்க, நீ ஏன் கலங்குற, தேவனை நோக்கி காத்திரு அப்படின்றாரு. அதே 6வது வசனம் படிங்க. என் தேவனே, என் ஆத்துமா எனக்குள் கலங்குகிறது. ஆகையால் யோர்தான் தேசத்திலும் எர்மோன் மலைகளிலும் சிறு மலையிலிருந்து உண்மை நினைக்கிறேன். பாத்தீங்களா, நான் உங்களை தான் நினைக்கிறேன். நான் எந்த இடத்துல இருந்தாலும் உங்களை தான் நினைக்குவேன் அப்படின்றாருங்க. நம்ம தேவனை நினைச்சா பிரச்சனை இல்லை. ப்ராப்ளம் வரும்போது அந்த ப்ராப்ளம் நினைச்சாதான் ப்ராப்ளம். இந்த ப்ராப்ளம் எவ்வளவு பெருசுன்னு நினைச்சா நம்மளுக்கு பிரச்சனை. ஆனா தேவன் எவ்வளவு பெரியவர் நினைச்சா ப்ராப்ளமே இல்லை இல்லைங்களா? அகஸ்டின் ஆஃப் இப்போ அப்படின்ற ஒருத்தர் இருந்தாருங்க. இவர் வந்து ஒரு பிரீஸ்டா மாறதுக்கு முன்னாடி நிறைய பாவங்கள் செய்திருந்தவர் தான். ஆனா எப்போ சத்தியம் வந்துச்சோ இவர் அந்த பாவத்தெல்லாம் விட்டு ஒரு புது மனிதனா மாறுறாருங்க. அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் வந்து ரொம்ப ரேடிகலா ரொம்ப இருந்துச்சு. காரணம் வந்து வசனத்துக்கு அவ்வளவு இம்பார்ட்டன்ட் கொடுத்து, நான் எனக்குள்ள பாவங்கள் இருக்குது, நான் இதெல்லாம் மாத்தணும்ட்டு ஒன்னொன்னா அவர் வந்து உட்காந்து யோசிச்சதுனாலதான் அவர் வந்து மாறுறாருங்க. இதுல நம்ம கேட்க வேண்டிய கேள்வி என்னன்னாக்கா, என்ன மாதிரி தாட்ஸ் டெய்லி என் தலையில ஓடுது? இப்ப தனியா உட்கார இல்லைங்களா வீட்டுல, இல்ல வெளியில கூட எங்கேயோ ஃப்ரெண்ட்ஸ் கூட உட்காரும் போது என்ன மாதிரி திங்கிங் வருது மைண்ட்ல? தேவனுக்கு உகந்த திங்கிங் வருதா, இல்ல தவறான தாட்ஸ் வருதா? யோசிச்சு பார்க்கணும். அந்த மாதிரி விஷயங்களை வந்து அவாய்ட் பண்ணணும் இல்லைங்களா? நான் வந்து என்ன பண்றேங்க, என்னோட திங்கிங் இயேசு கிறிஸ்துக்கு வந்து சரண்டர் பண்றேனா அப்படின்றது 2வது கேள்வி இல்லைங்களா? அப்புறம் என்ன மாதிரி வசனங்களை நான் தினந்தோறும் நாங்க மெடிடேட் பண்றேன் மைண்ட்ல. வசனத்தை மெடிடேட் பண்ணாதான் தவறான எண்ணங்கள் விட்டு போவோம் இல்லைங்களா? வசனத்தை யோசிக்கணுங்க மைண்ட்ல. இப்போ தவறான தாட் வரும்போது, இப்ப இயேசு கிறிஸ்து கூட சாத்தான் என்ன பண்ற, சோதிக்கிறான். அவர் வசனத்தை வச்சுதான் ஒன்னொன்னு என்ன பண்றாரு, மேற்கொண்டு வராரு. அந்த மாதிரி இந்த வசனம் நம்ம மைண்ட்ல இருந்துச்சுனாக்கா தவறான திங்கிங்ல இருந்து நம்ம வெளியே வரலாங்க. இல்லைன்னா ரொம்ப கஷ்டம் இல்லையா? ஸோ நெக்ஸ்ட் 10th டிசிப்ளின் என்னன்னு பாத்தீங்கன்னா கீழ்ப்படிதல். டிசிப்ளின் அண்ட் ஒபீடியன்ஸ். தேவனுக்கு எது ரொம்ப பிடிக்கும்? பலியிடுறதா? இல்லைங்க, அவருக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் நான் கீழ்ப்படிதல். பலிகளை பார்க்கிலும் கீழ்ப்படியத்தான் ரொம்ப முக்கியன்றாருங்க. 1 சாமுவேல் 15:22 வாசிக்கவேனா இல்லைங்களா? அப்புறம் இயேசு யோவான் 14:15 என்ன சொல்றாரு? நீங்க என்ன லவ் பண்றீங்கன்னா என்ன சொல்றாருங்க, என்னோட கட்டளைய கீழ்ப்படின்றாருங்க. நீ உண்மையிலே என்ன லவ் பண்ணினா என்னோட வசனத்தை கீழ்ப்படி. ஆபிரகாம் வந்து என்ன பண்றாருங்க, உன்னோட ஒரே பேரான குமாரனை பலியிடணும் போது ஒரு வார்த்தையோட கேட்கலாங்க, போயிட்டு என்ன பண்றாரு, பலி கொடுக்க போறாரு. அப்ப தேவன் என்ன தெரியுமா சொல்றாரு, இன்னைக்கு நீ வந்து என்ன பயப்படுறேன்ட்டு நான் தெரிஞ்சுக்கினேன்றாரு. என்ன நீ எனக்கு பயந்து வாழ்றன்றத நீ வந்து ப்ரூவ் பண்ணிட்டேன்றாரு. நம்ம லைஃப்ல வந்து அந்த மாதிரி இருக்கணும் நம்ம இல்லைங்களா? ஹட்சன் டெய்லர் அப்படின்ட்டு ஒரு ஊழியக்காரர் இருந்தாருங்க. இவரு சைனால நிறைய பேர் கிறிஸ்டியனா கன்வெர்ட் ஆகிறதுக்கு இவர் ரொம்ப முக்கியமான காரணம். இவர் என்ன பண்றாருன்னா அந்த ஊருக்கு போயிட்டு சைனீஸ் மாதிரியே ட்ரெஸ்ஸிங் பண்றதெல்லாம் மாட்டிடுறாரு. அவரும் மாறிடுறாரு அப்படி. ஏன்னா அந்த ஊர்ல எப்படியாவது இயேசுவின் நாமம் அந்த ஊர்ல இருக்கிறவங்களுக்கு தெரியணும் அப்படின்ட்டு இல்லைங்களா? எந்த ஒரு கஷ்ட சூழ்நிலையில கூட அவர் என்னங்க தேவனுக்கு விரோதமா எந்த காரியமும் பண்ணல. தேவனோட வசனத்துக்கு கீழ்பட்டாருங்க. அவர்ல ஜெயில போடுறாங்க, அவரை கூட வந்தவங்க எல்லாம் செத்து போயிடுறாங்க இல்லைங்களா? நிறைய உபத்திரம் வருது, அவர் அடிக்கிறாங்க, ஆனா விட்டு கொடுக்கல. கடைசி வரைக்கும் அங்க ஊழியம் பண்றாரு, நிறைய பேரை வந்து கன்வெர்ட் பண்றாருங்க. ஆனா இதுல முக்கியமான காரணம் என்ன தெரியுங்களா? அவர் இவ்வளவு விஷயத்த பண்றதுக்கு அவர்கிட்ட இருந்த கீழ்ப்படிதல் தான். கீழ்ப்படிதல் இல்லைனாக்கா இவ்வளவு பெரிய ஊழியத்தை வந்து செஞ்சிருக்க முடியாது சரிங்களா? அதுதான் வந்து நம்ம பாக்குறோம். ஒபீடியன்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அதுல எவ்வளவு டிசிப்ளினா இருக்கிறோம், எல்லா விஷயத்திலயும் ஒபே பண்ணணும் தேவனுக்கு இல்லைங்களா? எனக்கு இன்ட்ரெஸ்டா இருக்கிற விஷயத்துல வந்து ஒபே பண்றது அல்ல, தேவன் சொல்கின்ற எல்லா வார்த்தையும் நம்ம வந்து கீழ்ப்படியணும் சரிங்களா? 11th பாயிண்ட், லாஸ்ட் டிசிப்ளின் என்னன்னாக்கா சேவை செய்யறதுல வந்து ஒழுக்கம், ஊழியம் பண்றதுல சரிங்களா?
அதுல கூட உழைக்க வேணும். ஏன்னா இயேசு என்ன சொல்றாருங்க, உங்கள யாரு பெரியவனா இருக்கணும்னு விரும்புறீங்களோ அவர் என்னவா இருக்கணும்ன்றாரு. மார்க் 10:43, மார்க் சாப்டர் 10:43. உங்கள யாராவது ஒருத்தர் பெரியவனா இருக்கணும்னு விரும்பினா அவர்தான் வந்து ஊழியக்காரா இருக்கணும் ஃபர்ஸ்ட்ன்றாரு. மார்க் 10:43. உங்களுக்குள்ளே அப்படி இருக்கலாகாது. உங்களில் எவனாகிலும் பெரியவனாய் இருக்க விரும்பினால் அவன் உங்களுக்கு பணிவிடைக்காரனாய் இருக்க. பாத்தீங்களா, அந்த எண்ணம் வரக்கூடாது நான் பெரியவன் அப்படின்ட்டு. எவ்வளோ நம்ம வந்து பெரிய இதுல தேவன் வந்து நம்மளை பயன்படுத்தினா கூட, பெரிய காரியங்களை செய்தா கூட, எப்பவுமே வந்து நம்ம ஊழியக்காரர் தான், நம்ம சர்வெண்ட் தான். சரிங்களா, நான் வந்து பெரியவன் இவங்க சிறியவங்க அப்படின்ற எண்ணம் நம்மளுக்கு எப்போதுமே வரக்கூடாது. ஓகே, ஸோ இந்த ஊழியம் செய்யறதுல வந்து நம்ம வந்து என்னங்க வெக்கமும் படக்கூடாது. நம்மளால என்ன முடியுமோ செய்யலாங்க. எல்லாராலையும் எல்லா வேலையும் செய்ய முடியாது, ஆனா எல்லாராலையும் ஏதாவது ஒரு வேலை செய்ய முடியும் இல்லையா? ஸோ அதை வந்து நம்ம வந்து செய்யணுங்க. நம்மளால என்ன முடியுதோ அது தேவனுக்குன்று. எல்லாருக்கும் தேவன் ஒரு டேலண்ட் கொடுத்துருப்பாரு. ஓகேங்களா, அந்த டேலண்ட்டை தேவனுக்காக நம்ம பயன்படுத்தணும். ஊழியம் எப்படி செய்யணும் அப்படின்றத ஒரு அருமையான வசனம் இருக்குதுங்க பழைய ஏற்பாடுல. சங்கீதம் 100ஆம் அதிகாரம் 2வது வசனம், சாம் சாப்டர் 102. அருமையான வசனம் என்ன சொல்றாரு பாருங்க. சங்கீதம் 100:2. மகிழ்ச்சியோட கர்த்தருக்கு ஆராதனை செய்து ஆனந்த சத்தத்தோட அவர் சந்நிதி முன் வாருங்கள். இங்க வந்து கர்த்தரை ஆனந்தத்தோட சேவிங்கள்னு ஆக்சுவலா வந்து சர்வன் வருதுங்க. ஆக்சுவலி அங்க என்ன வருதுங்க, வர்ஷிப் வருதுங்களா, ஆராதனை செய்யுங்கன்னு வருது இல்லைங்களா? இங்கிலீஷ்ல படிப்பா. போதுங்க. சோ சில டிரான்ஸ்லேஷன்ஸ்ல சர்வ் த லார்ட் வித் கிளாட்னஸ், அதாவது ஆனந்தத்தோட நாங்க கர்த்தரை வந்து சேவிக்கணும், சர்வ் பண்ணோம், ஊழியம் பண்ணணும்ட்டு வருதுங்க. ஆனந்தத்தோட தான் பண்ணணும். இயேசு கிறிஸ்து வந்து கஷ்டத்தோட பண்ணலங்க, சந்தோஷமா பண்றாரு தேவனோட ஊழியம் அப்படின்ட்டு. நான் இருக்கிற போறேன் அப்படின்றாருங்க. சரிங்களா, அவர் கால்களை வந்து கழுவுறாரு, சீசர்களோட காலை. எவ்வளவு பெரிய உலகத்தை படித்தவர் அவருங்க. அவரே வந்து காலை தொடுறாருன்னா நம்மளாம் ஏமாத்துறோம்? நம்ம ஒண்ணுமே கிடையாது இல்லைங்களா? நம்ம ஒன்னும் இல்லைன்றத வந்து மறந்துடக்கூடாதுங்க. ஓகே, அந்த ஒரு இது மனமேட்டிமை எப்போதுமே நம்ம மனசுல வரவே கூடாது. மதர் தெரேசா வந்து ஒரு சிறந்த உதாரணம் இல்லைங்களா? ரொம்ப ரொம்ப புவரஸ்ட் பீப்புளுக்கு போய் ஹெல்ப் பண்றாருங்க, அந்த குஷ்டரோகம் இருக்கிறவங்களுக்கு போய் ஹெல்ப் பண்றாருங்க, ஊழியம் பண்றாருங்க. எப்போதுமே மனமேட்டிமை அவங்க கிட்ட இல்லை. அதனால்தான் எல்லாருக்கும் இந்த அம்மா வந்து ரொம்ப பிடிக்குது இல்லைங்களா? அந்த ஊழியம் பண்ற விஷயத்துல இவங்களை ஒண்ணுமே சொல்ல முடியாது இல்லைங்களா? ஸோ எவ்வளவு கம்பேஷனு, எந்த அளவுக்கு லவ் இல்லைங்களா? நம்ம வந்து நம்ம வீட்லயே ஒருத்தருக்கு அந்த மாதிரி வியாதி வந்துச்சுன்னா நம்ம கிட்ட கூட போக மாட்டோம். இதுதான் உண்மைங்க. அந்த மாதிரி வியாதியெல்லாம் ஒருத்தர் கிட்ட வீட்டுல யாருக்குன்னா வந்துச்சுன்னா கூட நம்ம அம்மாவா இருக்கட்டும் அப்பாவா இருக்கட்டும் கிட்ட போறதுக்கு யோசிக்குவோம் நம்ம. ஆனா இவங்க வந்து தொட்டு ஊழியம் பண்றாருங்க. ஸோ இந்த மாதிரி வந்து ஊழியம் பண்றதுக்கு நம்ம ரெடியா இருக்கணும். சரிங்களா, தேவனுக்காக எது பண்றதுக்கோ நம்ம ரெடியா இருக்கணும். ஸோ இதுல நம்ம கேட்க வேண்டிய கேள்வி என்னன்னாக்கா, ஸோ தேவன் எனக்கு கொடுத்துருக்கிற டேலண்ட் என்ன, அதை நான் வந்து கரெக்டா தேவனுக்கு ஊழியம் பண்றேன்னா அந்த டேலண்ட்டை யூஸ் பண்ணி அப்படின்ட்டு யோசிச்சு பார்க்கணும். சரிங்களா, நான் வந்து முழு மனதோட ஊழியம் பண்றேன்னா இல்ல சும்மா பேருக்காக இல்லைங்களா, இல்ல கன்வீனியன்ஸ்க்காக, எனக்கு இப்பதான் டைம் இருக்குது இதாதான் என்னால பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கன்வீனியன்ஸ்க்காக பண்றேனா இல்ல தேவனுக்காக முழு மனதோட பண்றேனா அப்படின்ட்டு இல்லைங்களா? ஸோ ஊழியத்துல ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னாக்கா, கிறிஸ்துவோட அந்த மனத்தாழ்மை என்னோட ஊழியத்துல தெரியுதா? அப்படி தெரியலனாக்கா நம்ம பண்ற ஊழியம் வேஸ்ட்டுங்க. சரிங்களா, நம்ம என்னதான் பண்றோம் தேவனுக்கு, அதுல என்ன இருக்கணும், கிறிஸ்துவோட இம்யூனிட்டி தெரியணும். இயேசு கிறிஸ்து எப்படி மனத்தாழ்மையோட பண்ணாரோ அதே ஹம்பிள்னஸ் நம்ம கிட்டே இருக்கணும். இல்லைன்னா அதுவும் வேஸ்ட் தான். சரிங்களா, தேவன் அதை அங்கீகாரம் பண்ண மாட்டாரு. ஏன்னா தேவனுக்கு நம்ம கோடி கோடியா கூட கொடுக்கலாம், தேவன் அதை பாக்குறது இல்ல, மனசுதான் பாக்குறாருங்க. எந்த மனசோட நீங்க தரீங்க அப்படின்ட்டு தான் இல்லைங்களா? அதே மாதிரி என்ன வேணா இருக்கட்டும், நான் மனப்பாடமா எனக்கு பைபிள்ல இருக்கிற எல்லா வசனமும் சொல்ற கூட டேலண்ட் இருக்கலாம், ஆனா உள்ளத்துல நான் வந்து தேவனுக்கு உண்மையாகிறேன்னா அதுதான் தேவன் ஃபர்ஸ்ட் பாப்பாரு இல்லைங்களா? ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்மள்னஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்ல இந்த வருஷம் நம்ம வந்து டிசிப்ளினா இருக்க தேவன் இடத்துல ஜெபம் செய்யலாங்க. தேவன் தாமே இந்த வசனங்களை ஆசீர்வதிப்பாராங்க. பொறுமையா கேட்ட எல்லாருக்குமே நன்றி. தேங்க்யூ ஸோ மச்.